Decoupage is a 17th century France உருவான ஒரு ஆர்ட் அது. So you cut the papers and then you glue it to a surface and then you process the papers. So அது வந்து எப்படின்னா பிரிண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா பேப்பர்ஸ் தான் ப்ராசஸ் பண்றோம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் டெகோபாஜ் பேப்பர்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து ரைஸ் பேப்பர்ஸ் இருக்கு, நாப்கின்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் ஒரு பிரிண்ட் அவுட்டே வந்து கூட டெகோபாஜா கன்வெர்ட் பண்ண முடியும், which will look like a print. There are two kinds in decoupage itself. As a business நாலும் ரெண்டு விதம் இருக்கு, இல்ல நம்ம ஆர்ட்டா பண்றனாலும் அது வந்து ரெண்டு broad categories தான். ஒன்னு வந்து ரெஸ்டோரேஷன்னா இப்ப வீட்ல வந்து ஒரு ஓல்டு ஸ்டூல் இருக்கு, இல்ல ஒரு ஓல்டு சேர் இருக்கு, அதை ஃபுல்லாவே வந்து நம்ம ஃபுல்லா டெகோபாஜ்லயே ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஓல்டு ரெஸ்டோரேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸா பண்ணுவாங்க. செகண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து எப்படின்னா பிளாஸ்டிக்கும் ஒர்க் பண்ண முடியும் நம்மளால. அப்படின்னா அந்த லேயரிங் டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும். சில இதுல வந்து பெயிண்ட் காயாம இருக்கு, சில மீடியம் போட்டு நியூட்ரல் பண்ணுவோம், சில இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி அந்த க்ளூவை யூஸ் பண்றது, அந்த பேப்பர்ஸை வந்து எப்படி கட் பண்ற ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே மாறும், பட் இட் இஸ் பாசிபிள் ஆன் அ பிளாஸ்டிக் ஆல்சோ. I would definitely say start from a bottle. Recycling of bottles, because bottles easy to get. Even நீங்க புது பாட்டிலே வாங்கணும்னா கூட வந்து அது விலை கம்மி தான் உங்களுக்கு. நம்பர் 1 கீ செயின்ஸ் வாங்கி அதை டெகோபாஜ் பண்ணா அது மார்க்கெட் நல்லா போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போறதுனா நல்லா இருக்கும். If you have to put a stall, அந்த மாதிரினா மினிமம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் it ranges from 2000 to 2500. there are ஒரு பாட்டில்ல ரெஸ்டோர் பண்ணாலே அந்த பாட்டிலுடைய ரேட் வந்து மினிமம் 500 to 650 போகும் ஒரு பாட்டில். There are different cafes that those are selling bottles also in the decoupage bottles in Chennai. So they sell it like around 550 650. ஏன்னா என்கிட்ட படிச்சவங்களே வந்து they are women entrepreneurs in decoupage. So அவங்க ஸ்டால்ஸ் போடுறாங்க, அவங்க வந்து லைக் என்ன சொல்றது, இந்த மாதிரி cafesக்கெல்லாம் வந்து they display or exhibit their work and they sell their work. So they sell it easily for like 550 600 bucks. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வந்து ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய செஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என் கையில் இருக்கிற இந்த ஆர்ட்டை பார்த்தா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக், எத்னிக்கான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இது வந்து டெக்கோபேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்ட் ஃபார்மை. ஸோ டெக்கோபேஜ்னா என்ன, அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், பிஸ்னஸாக அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட மிஸ் கிறிஸ்டினா மேம் நினச்சிருக்காங்க. மேம்கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக வந்து இதை நான் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி எத்னிக் லுக்கில் வந்து அழகாக இருக்குது. டெக்கோபேஜ்னா என்ன மேம் ஆக்சுவலாக? Decoupage is an art, 17th century France உருவான ஒரு art அது. So it's an art of processing papers. So you cut the papers and then you glue it to a surface and then you process the papers. So அது வந்து எப்படின்னா பிரிண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் பேப்பர்ஸ் தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் டெகோபாஜ் பேப்பர்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து ரைஸ் பேப்பர்ஸ் இருக்கு, நாப்கின்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் ஒரு பிரிண்ட் அவுட்டே வந்து கூட டெகோபாஜா கன்வெர்ட் பண்ண முடியும், which will look like a print. And it can be done on different surfaces like wood, glass, ceramic, metal, then fabric. அந்த மாதிரி நிறைய சர்ஃபேசஸ்ல டெகோபாஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆர்ட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஏதோ வாட்டர் பெயிண்டில் வந்து பண்ண மாதிரியே இருக்குது. பட் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பேப்பர்ஸில் வந்து பண்ணுறதுன்னு. ஸோ எப்படி மேம் பேப்பரில் வந்து நீங்கள் எப்படி இந்த ஆர்ட் ஃபார்மை இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வந்து கொடுக்குறீங்க?
ஸோ அந்த பேப்பர்ஸ் வந்து என்ன கரெக்டான சர்ஃபேசஸ் நம்மளுக்கு தேவை, அதுக்கடுத்து கரெக்டான பேப்பர்ஸ் தேவை. ஸோ ஒரு பேப்பருக்குமே ஒரு டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ ரைஸ் பேப்பர்ஸ்னா அதோடைய ப்ராசஸ் வேற இருக்கும், டிரான்ஸ்ஃபர் ஷீட்ஸ்னா அதோடைய ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும், நாப்கின்ஸ்னா அதோடைய ப்ராசஸ் வேற. ஸோ இப்போ நீங்க பார்த்தது வந்து நாப்கின்ஸ். ஸோ நாப்கின்ஸ் வந்து இதுல எப்படி அது பெயிண்ட் மாதிரி இருக்குன்னா அதுல வந்து எதுவுமே வந்து க்ரீசஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் லுக்கிங் லைக் ஒரிஜினல் ஒரு பெயிண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அண்ட் அதுல வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண விதமும் அதுல வந்து ஃபைனல் ஃபினிஷிங் ஆஃப் த வார்னிஷ் எல்லாமே அதுல ஃபைனலா பண்ணியிருக்கனால இட் லுக்ஸ் லைக் பெயிண்டிங். டெக்கோபேஜ்னா நீங்க வந்து அந்த ஆர்ட்ல வந்து என்ன பண்ணுவீங்க? There are two kinds in decoupage itself. As a businessனாலும் ரெண்டு விதம் இருக்கு, இல்ல நம்ம ஆர்ட்டா பண்றனாலும் அது வந்து ரெண்டு broad categories தான். ஒன்னு வந்து ரெஸ்டோரேஷன், இன்னொன்னு வந்து நியூவா பண்றது. ரெஸ்டோரேஷன்னா இப்போ வீட்ல வந்து ஒரு ஓல்டு ஸ்டூல் இருக்கு, இல்ல ஒரு ஓல்டு சேர் இருக்கு, இல்ல ஒரு ஓல்டு டேபிள் இருக்கு, இல்ல ஒரு ஓல்டு வுடன் வார்ட்ரோப் ஆர் மெட்டல் வார்ட்ரோப், அதை ஃபுல்லாவே வந்து நம்ம ஃபுல்லா டெகோபாஜ்லயே ரெஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஓல்ட் ரெஸ்டோரேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக பண்ணுவாங்க. செகண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா புதுசாக வந்து எதையாவது வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து டெகோபாஜ் பண்ணுறது. ஸோ இப்போ ஓல்ட் ரெஸ்டோரேஷன்லேயே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ், used bottles ella, it can be any bottle, it can be a liquor bottle, it can be a pickle bottle, it can be milkshake bottles. Okay. எனி பாட்டில் அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பிக்கிள் பாட்டிலை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணோம்னா, டெகோபாஜ் பண்ணி ரெஸ்டோர் பண்றோம்னா அதுல வந்து நம்ம வந்து பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ண முடியும் அதை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நியூவா பண்றதுனா we can buy wooden surfaces, இல்ல wooden plates அந்த மாதிரிலாம் வாங்கி அதுல டெகோபாஜ் பண்ணா அதை ப்ராப்பரா யூசேஜா பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ wooden ப்ராடக்ட், இதுல வந்து ஒரு ஆன்டிக் டெக்னிக் ஆஃப் டெகோபாஜ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ கேண்டில் ஹோல்டர். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். We can do decoupage on candles also. So the surfaces வந்து different surfaces decoupage பண்ண முடியும், ஆனா methods வந்து மாறும். ஓகே மேம், இப்போ நீங்க பாட்டில்ஸ் பத்தி சொன்னீங்க. பாட்டில்ஸ்ங்கிறப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸா இல்ல ஒர்க் பண்ண முடியுமா? எஸ், பிளாஸ்டிக்கும் ஒர்க் பண்ண முடியும் நம்மளால. பட் ஆனா மெத்தட்ஸ் வந்து எப்படின்னா அந்த லேயரிங் டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும். சில இதுல வந்து பெயிண்ட் காயாம இருக்கு, சில மீடியம் போட்டு நியூட்ரல் பண்ணுவோம் சில இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி அந்த க்ளூவை யூஸ் பண்றது, அந்த பேப்பர்ஸை வந்து எப்படி கட் பண்ற ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே மாறும். பட் இட் இஸ் பாசிபிள் ஆன் அ பிளாஸ்டிக் ஆல்சோ. ஸோ வந்து இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த ஆர்ட்லேயுமே வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து நாப்கின்ல வந்து பண்ணது. இப்போ நீங்கள் வந்து ரைஸ் பேப்பர் தனியாக இருக்குது, நாப்கின் அதில் வந்து யூஸ் பண்ணுறது தனியாக இருக்குது அப்படின்னீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரைஸ் பேப்பர் இல்லை வந்து அந்த நாப்கின் இதில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரியாமா? நோ, நாப்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நார்மல் டின்னருக்கு வந்து டேபிள்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் போட்ட நாப்கின்ஸ் இருக்குல்ல, அதே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணது. இது எல்லாமே நாப்கின்ஸ் தான், டின்னர் நாப்கின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். டெகோபாஜ்லேயே பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்குது அவைலபிள். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து there are international brands for decoupage papers and Indian brandsமே decoupage papers மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதையும் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த டிசைனுமே பிடிக்கல, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் மைண்டில் இருக்குது, அந்த டிசைன் தான் நீங்கள் வந்து டெகோபாஜ் பண்ணணும்னா அதை கூட வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இட் should not be a inkjet printer. அதாவது வந்து கலர் பிரிண்டர் வந்து உங்க வீட்டில் எடுக்கிற பிரிண்டரா இருக்கக்கூடாது. கமர்ஷியல் பிரிண்டர்ஸ்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதையே வந்து டெகோபாஜா ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, டெக்கோபேஜை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இந்த ஆர்ட்டை பண்ணலாம்? இப்போ வந்து கேண்டில்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கெட்டிலில் வந்து கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி என்ன மாதிரி விஷயங்களை தான் இப்போ என்னோட வீடை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் அ நியூஸ் பேப்பர் பாஸ்கெட் டு உங்கள் டேபிள் மேட் வரைக்கும் கூட நீங்கள் பண்ண முடியும் அதில். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு இப்போ எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரு டோட் பேக் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டோட் பேக்கில் கூட நம்ம ஒரு டிசைன் டெகோபாஜ் பண்ண முடியும், ஃபேப்ரிக் டெகோபாஜ் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்கள் குஷன் கவர்ஸில் வந்து லெதர் ஐட்டாக இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து டெகோபாஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி த திங் இஸ் எண்டில் ஜூட் பேக்ஸில் பண்ண முடியும், ஆர் ஜூட். ஸோ மெட்டல், வுட், கேண்டில் வேக்ஸ், தென் கிளாஸ், செராமிக் பிளேட், கிளாஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பின்னால பண்றது, ஃப்ரண்ட்ல பண்றது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு டெகோபாஜ்லேயே. இப்போ வந்து நான் இதை வந்து பிஸ்னஸாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நான் இதில் வந்து எவ்வளோ முதலீடு பண்ண வேண்டி இருக்கும்?
முதலீடுன்றது பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பெயிண்ட் என்ன பெயிண்ட் சாக் பெயிண்ட்ஸ் தான் டெக்கோபாஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாக் பெயிண்ட்ஸ் ஆர் லிட்டில் பிட் ஆன் அன் எக்ஸ்பென்சிவ் சைட் தேன் அன் அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ சாக் பெயிண்ட்ஸ் வந்து மினிமம் ஒரு 5 to 7 கலர்ஸ் ஆகுது தேவை. ஸோ ஒரு சாக் பெயிண்ட் வந்து நீங்கள் அதையும் எப்படின்னா நீங்கள் சாக் பெயிண்ட் வந்து பெரிய பாட்டில் வாங்குறீங்களா இல்லை குட்டியாக நீங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யோசிச்சுக்கலாம். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பேசஸ். ஸோ உடன் பேசஸ் நீங்கள் பண்ண போறீங்கன்னா வந்து உடன் பேசஸ் ஒன்று எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சில பேசஸ் வந்து வில் பி லைக் 800 rupees. பெரிய பேசஸ்லாம் 1000 வரைக்குமே போகும். அதுக்கப்புறமா அந்த பேஸ்ல நம்ம டெக்கோபாஜ் பண்ணுவோம். அதுல யூஸ் பண்ற பேப்பர்ஸ் வந்து இஃப் யூ யூசிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் ஒரு பேப்பரே வந்து 250 rupees இருக்கும். ஓகே. அதனாலதான் அது வந்து அந்த எஃபெக்ட் வந்து வெளியில நல்லா கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ற. ஸோ ஒரு இஃப் யூ ஹாவ் டு புட் அ ஸ்டால் அந்த மாதிரினா மினிமம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 2000 to 2500 where you can have a profit of about 6000 to 8000 rupees as profit. ஓகே. இப்போ வந்து நான் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்து இப்போ மற்ற ஆர்ட் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லி வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டை வந்து பார்க்கலாம் இல்லையா? ஸோ வந்து இது ஒரு பீஸ் நான் வந்து எவ்வளோவுக்கு வந்து செல் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு பாட்டில் ரெஸ்டோர் பண்ணாலே அந்த பாட்டிலுடைய ரேட் வந்து மினிமம் 500 to 650 போகும் ஒரு பாட்டில். Okay. There are different cafes those are selling bottles also in the decoupage bottles in Chennai. So they sell it like around 550 650. ஏன்னா என்கிட்ட படிச்சவங்களே வந்து they are women entrepreneurs in decoupage. So அவங்க ஸ்டால்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து லைக் என்ன சொல்றது இந்த மாதிரி cafesக்கெல்லாம் வந்து they display or exhibit their work and they sell their work. So they sell it easily for like 550 600 bucks. So இந்த டெக்கோபேஜை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேனுங்கிறது எவ்வளோ பீரியட்னா? See, நார்மலா ஃபினிஷ் பண்றத வந்து உங்களுக்கு மினிமம் 10 to 15 years. ஓகே. Normal finishing with the varnish itself will give you 10 to 15 years. Just that you have to clean it with wet wipe வரைக்கும் வச்சு clean பண்ற அளவுக்கு process பண்ணலாம். But அதே you cannot say I want to soak it inside water because இங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் இது தண்ணிலே முக்கி வச்சா என்ன ஆகும்? தண்ணிலே முக்கி வச்சா அது போக தான் போகுது. பேப்பர் எல்லாமே வந்து நார்மலாவே ஒரு ட்ரெஸ்ஸே நம்ம வந்து ரொம்ப நேரம் தண்ணியில முக்கி வைக்க முடியாது ஒரு கிராண்ட் ட்ரெஸ்ஸை. ஸோ அதே இது இந்த மாதிரி பட்டதை வந்து நான் தண்ணிலே முக்கி வச்சுட்டேன் அது போயிடும். மற்றபடி this can be used up to the wet wipes யூஸ் பண்ணலாம் easily 10 to 15 years. மேம் இப்போ நான் பிகினராக இருக்கேன். அதே டைம் வந்து டெக்கோபேஜ் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நான் வந்து எந்த விஷயத்துல இருந்து வந்து ஆரம்பிக்கலாம்? I would definitely say start from a bottle, recycling of bottles because bottles easy to get. ஈவன் நீங்க புது பாட்டிலே வாங்கணும்னா கூட வந்து அது விலை கம்மி தான் உங்களுக்கு. நம்பர் 1. செகண்ட், கோ வித் ஸ்மால் wooden products like key chains. கீ செயின்ஸ் வாங்கி அதை டெக்கோபாஜ் பண்ணா அது மார்க்கெட் நல்லா போகும். தேர்ட் திங், யூ கேன் கோ வித் கோஸ்டர்ஸ், டீ லைட் ஹோல்டர்ஸ், அதுக்குமா ஸ்மால் ட்ரிங்க்லெட் பாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போறதுனா நல்லா இருக்கும். மேம் இப்போ இந்த ஒரு டெக்கோபேஜ் ஒர்க்கு இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அண்ட் அதில் வந்து நான் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போது இந்த ஒர்க்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நான் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் உடன் இதில் நிறைய டெக்கோபாஜ் இருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து வி ஹாவ் யூஸ்ட் எம்பாசிங் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து வேக்ஸ் போட்டிருக்கு இது மேலே வந்து. ஸோ மெட்டாலிக் வேக்ஸ், ஐ திங்க் ஐ ஹவ் யூஸ்ட் bronze or a copper wax here. And இது வந்து பேப்பர். Okay. This is just paper. So அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கனால it looks like a painting. Whereas அதே இது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பாட்டில் பண்ணுறதுக்கு just 2 hours தான் ஆகும் மேக்ஸிமம். ஒரு கற்றுக்கிறதுக்கு 2 hours. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறதுனா வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே பாட்டில் முடிக்க முடியும். ஸோ இதில் வந்து we process different kinds of napkin. இதில் டெக்கோபாஜ் பேப்பர் பண்ணியிருக்கோம், இதில் நாப்கின் பண்ணியிருக்கோம். மேம் யூஸ்வலாக வந்து நீங்கள் இதில் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா இதில் ஒரு வேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மற்றபடி இப்போ டெக்கோபேஜை பொறுத்த வரைக்கும் வேக்ஸை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்? பேஸ் வந்து பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து யூ ஹாவ் டு யூஸ் ஓன்லி சாக் பெயிண்ட்.
there are people who use acrylic paints also, but for decoupage the international standard வந்து chalk paints தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து decoupage glue தேவை, அதுக்கு அடுத்து decoupage varnish தேவை. So இந்த மூணு இருந்தாலே வந்து you're good to go for decoupage as a starter. Then you should decide which kind of paper you want. So this is with regard to your medium. Then it moves on to your paper. So paper வந்து whether you want to have a napkin or you want to have a rice paper or you want to have a decoupage paper, அதை decide பண்ண பிறகு தான் you will go and start the surface. So surface வந்து first you will paint it and then there is process of sanding. அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வுட்னா வேற மெட்டல்னா வேற. ஓகே. பட் எதுனாலுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்து பெயிண்ட், டெகோபாஜ் க்ளூ, டெகோபாஜ் வார்னிஷ், இது மூணுமே கான்ஸ்டன்டா இருக்குது. அதே அந்த வார்னிஷ் எங்க மாறும்னா நீங்க அவுட்டோர்ல போட போறீங்கன்னா அது மாறும், ஃபேப்ரிக்னா மாறும், டிஷ் வாஷ் பண்ண போறீங்கன்னா மாறும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க வந்து அதுலயே வந்து கொஞ்சம் கிளிட்டரா வேணும்னா அந்த வார்னிஷ், அங்கதான் வார்னிஷஸ் மாறும். மற்றபடி இந்த கான்ஸ்டன்ட் இஸ் சாக் பெயிண்ட், டெகோபாஜ் க்ளூ, டெகோபாஜ் வார்னிஷ். மேம் இப்போ முதலீடுகளை பற்றி பேசுகிறப்போ 2000 கிட்ட ஆகும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போ வந்து நான் ஒரு பிகினராக இருக்கேன் அண்ட் பெருசாக வந்து ரொம்ப டெக்கோபேஜ்லேயே நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எனக்கு தெரியாது, பட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ வந்து நான் எவ்வளோ முதலீடு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் மேம்? பிகினரா இருந்து ரொம்ப முதலீடு பண்ண முடியாதுன்னா வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஜஸ்ட் வித் 500, பட் ஸ்டார்ட் டூயிங் ஒன்லி ஃபார் டெகோபாஜ் பாட்டில்ஸ். பாட்டில்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்கள் முதலீடு ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் கெட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஏன்னா பாட்டில் வந்து நீங்கள் லைக் வேஸ்ட் பேப்பர் ஷாப்பில் வாங்குறலாம், இல்லை வேறு எங்கேருந்தாவது நீங்கள் பாட்டில் வாங்குறீங்கன்னா யூ கேன் பார்கெயின் அண்ட் கெட் அ பாட்டில் ஃபார் ஜஸ்ட் அபவுட் 5 to 10 rupees. ஸோ 10 rupees is the cost. தென் அதுக்குமா அதர் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு பல்காக வாங்கினீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு per பாட்டிலுக்கு you will spend like around 10 to 15 rupees. Then after that you have to just buy your napkin. It's not necessary you have to buy a napkin for 20 rupees or 30 rupees. You can buy 10 rupees napkins also. So that's also possible. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் பண்ணால் கூட வந்து it will work. மேம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸை பார்க்குறப்போ வந்து நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா ரொம்ப பெரிய கிராண்டான லுக்ஸு கொடுக்கும், பெரிய இன்டீரியர்ஸுக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம இது வீட்டில் இருந்தபடியே பண்ண முடியுமா மேம்? இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம். வீட்டில் இருந்த மாதிரி பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு இந்த நேரம் தான் டெடிகேட் பண்ணி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ பண்ண முடியும் உங்களுக்கு இந்த இது. அண்ட் ஈவன் இஃப் யூ கோ ராங் ஆல்சோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் இஃப் யூ நோ த ப்ராசஸ் ஆஃப் இட். ஸோ இது வந்து விமன் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷீ ஜஸ்ட் செல்ஸ் பாட்டில்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ அவள் படித்ததே வந்து லைக் அவளுடைய ஃபீஸே எனக்கு பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் டெக்னிக் தான் படித்தா. ஷீ பெய்ட் மீ அரவுண்ட் 900 rupees as a fees, that's all. அதுக்கப்புறமா எல்லா ஸ்டால்லையுமே ஷீ செல்ஸ் ஜஸ்ட் பாட்டில்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். அண்ட் டுகெதர் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பர் டேக்கே நீங்கள் வந்து ஒரு 2 hours கற்றுக்கிட்ட பிறகு 2 hours நீங்கள் உட்காந்தாலே வந்து உங்களால் ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் அந்த 2 hours-உம் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் தேவை கிடையாது. ஸோ half an hour உட்காந்துட்டு தென் யூ கேன் டேக் அ பிரேக், அதுக்கடுத்து ஒரு half an hour உட்காரலாம். ஸோ 2 hours நான் கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணணும், 3 hours கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த டிமாண்டிங் ஜாப் கிடையாது இது. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ பாட்டில்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே கரெக்டாக இப்போ எனக்கு இதுலேருந்து பார்க்குறப்போ என்ன தோணுது அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம எங்கேயாச்சும் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரீக்ரியேட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாட்டில்ஸை பார்க்குறப்போ. பட் எப்படி மேம் இப்போ நம்ம ஒரு half an hour அந்த டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம காயறதுக்கு டைம் கொடுக்குறோம், எல்லாமே இருக்குது. ஸோ அதனால யூ வில் நெவர் கோ ராங் இன் தட் ஆல்சோ. ஈவன் இஃப் யூ கோ ராங் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும், நம்ம திரும்ப பண்ண முடியும், அதை கரெக்ட் பண்ண முடியும் நம்மளால. ஒன்லி திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் வரக்கூடாது பேப்பர்ல, அது மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ சுருக்கம் வராம இருந்தாலே யூ ஆர் லைக் யூ ஹேவ் மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டெகூபாஜ் and you can become a pro in that. மேம் ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணுறப்பவே வந்து க்ளூ வச்சு தானே நம்ம ஒட்டிகிட்டு இருக்கோம்.
ஸோ வந்து எங்கேயாச்சும் மிஸ்டேக் போட்டோம்னா எப்படி அது திரும்ப அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா வைக்கணும். அதெல்லாம் வந்து there is a method in which you have to place. So இப்போ வந்து napkinsனா there is a method of placement. அதே இது ரைஸ் பேப்பர்ஸ்னா there is a method of placement. அதே இது நீங்க வந்து decoupage பேப்பர்ஸ்னா அது method of placement வேற. ஸோ ஒன்னொன்னுக்கும் வந்து உங்களுக்கு மெத்தட் மாறிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 2 hours அட் அ ஸ்ட்ரெச் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இட் இஸ் நாட் அ டிமாண்டிங் ஜாப் அட் ஆல். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டேன், பிஸ்னஸ் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து நான் எந்த இடத்துல போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ என்ன மாதிரியான இடங்களில் வந்து இதுக்கான ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு, நான் யாரை அப்ரோச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸில் இறங்குறேன் அப்படி? இப்போ சிட்டில வந்து நிறைய கெஃபட்டேரியாஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் ஹேண்ட்மேட் ஸ்டஃப் நிறைய பேர் வாங்குறாங்க. அண்ட் நிறைய ஃப்ளீ மார்க்கெட்ஸ் சிட்டில வருது. ஸோ அந்த ஃப்ளீ மார்க்கெட்ஸ்ல ஸ்டால் போடலாம். அதுக்கு அடுத்தது உங்க கம்யூனிட்டிலே நீங்க வந்து ஸ்டால்ஸ் போடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது யூ கேன் ஆல்சோ அப்ரோச் காலேஜஸ் டு when they are having small festivals they can have stalls there. ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வச்சே வந்து இட்ஸ் ஈஸி டு ப்ரொமோட் த கிராஃப்ட் ஃபார்ம். ஓகே மேம். மேம் இப்போ டெக்கோபேஜ் பற்றி அவ்வளோ நிறைய டீட்டெயில்ஸும் சொன்னீங்க. அது எப்படியெல்லாம் நம்ம எங்கெல்லாம் செல் பண்ணலாம், பிஸ்னஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது முதற்கொண்டு, அண்ட் அதோட ப்ராசஸ் என்ன, எவ்வளோ டேஸ் ஆகுது, எவ்வளோ டைம் தேவைப்படுது, அதோட லைஃப் என்ன, ஸோ அவ்வளோ விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.